ஆலுவெல்லாம் பீல் பண்றேன். மம்மி அப்புறம் நாங்க என்ன பண்றோம், மம்மி அதை ஃப்ரை பண்றாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. மேஷ் பண்ணிடலாம் இப்போ. அப்புறம் பூரிக்கு இது ஆலு சூப்பரா இருக்கும், அதனால மேஷ் பண்ணிக்கலாம். பண்ணக்கூடாது, லைட்டா தான் பண்ணணும். இது கட்டியா இருக்கு, அதனால நான் அழுத்துறேன். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுத்து கடுகு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். பூண்டும் குட்டி குட்டியா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அதை போட்டா நல்ல டேஸ்ட் வரும். வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டு வதக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மேஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் கட்டியா இருக்கு, தண்ணி ஊத்திக்கலாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், கொதிக்கட்டும். கிழங்கு ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ரவுண்ட் பண்ணி வச்சிருக்க பூரியை இப்போ சுட்டு எடுத்துக்கலாம். வாவ், எவ்வளவு பஃப்னு வந்து பாருங்களேன். ஆமா ஃப்ரெண்ட், गाइस நாங்க செஞ்ச பூரியும் ஆலுவும் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? ஹை, பூரி ஆலு. இப்போ இது அழுத்தலாம். மம்மியா சேர்ந்து பண்ணது செம்ம டேஸ்டா இருக்கு. செம்மையா இருக்கு गाइस. அது செஞ்ச ஆளும் நல்ல காரமா சூப்பரா செஞ்சிருக்காங்க மம்மி. இந்த ஆலுலாம் எப்படி நசுக்கி வச்சிருக்கேன் பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க ஆலு. இங்க பாருங்க, ஆலுவை எடுத்து